ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு லூஃபி தமிழ் கேமிங். இன்றைக்கி தான் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சுது. வந்த உடனே நான் ஒரு வீடியோவை சொன்ன மாதிரி போட ட்ரை பண்ண தான் வந்திருக்கேன். பிளாக் ஃப்ரூட் வீடியோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இன்ட்ரோவை நான் கேட்டே எத்தனை நாள், ஷப்பப்பப்பா ரொம்ப நாள் கழிச்சு. என் மெயின் அக்கௌண்ட்டில் பண்ண முடியல, ஏன்னா நான் ஆல்ரெடி மேக்ஸில் வளர்ந்த அக்கௌண்ட்டில். ஸோ இது ஒரு புது ஜேர்னி. முதல்ல நம்ம குவெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம அடிக்கலாம். பேண்டிட்ஸு அடிக்கிறது ஈஸி தான், ஆனால் நம்மளை பொறுத்தவரை இப்போதைக்கு கஷ்டம். என் மெயின் அக்கௌண்ட்லேருந்து வந்தேன்னா ஒரு அடியில் முடிச்சிடலாம். ஸோ அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், யாராச்சும் ரோப்ளாக்ஸுக்கு புதுசு இல்லாட்டா அக்கௌண்ட் வேணுன்னா நான் இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். மேக்ஸ் லெவல் ஆகிக்கிட்ட உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இந்த ஃபுல் சீரீஸையும் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா எபிசோட்லேயும் கமெண்ட் போட்டு இருக்கணும், அவருக்கு தான் நான் இந்த அக்கௌண்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கிடைக்கல அப்படின்னு சொல்லி கோச்சிக்கலாம் கூடாது, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கும் கிடைக்கும். இது ஒரு பிக்கஸ்ட் கிவ்அவே அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்ட் கிவ்அவே பாருங்கள், நம்ம அடித்த லெவல் கூடிடுச்சு. இந்த பேண்டின் அடிப்போம். ஸோ அப்புறம் நம்ம சேனல் பார்த்தோன்னா 261 262 சப்பில் இருக்கும். 300 இந்த மாதத்துக்குள்ளே அடிக்கலாமான்னு பார்ப்போம். அடித்தா நல்லது. அப்படியே அடித்த உடனே 300 சப்ஸ்கிரைபர் கிவ்அவேவா இந்த அக்கௌண்ட்டை கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம மொதல் குவெஸ்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு ஸ்டாட்ஸை போடுவோம். 3 ஸ்டாட்ஸ் எடுத்து மீலுக்கு டிஃபென்ஸ்க்கு போட்டுப்போம். பிளாக் ஃப்ரூட்ஸ் வந்தோடனே நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு போட்டுப்போம். மொதல் ரோலில் எப்படியாச்சும் ஐஸ் ஃப்ரூட் அந்த மாதிரி கிடைக்கணும் மக்களே. ஓகே, வாங்க செகண்ட் குவெஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு என் அக்கௌண்ட் மாதிரியே பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் V3 வரை கன்ஃபார்ம் நான் எடுத்துருவேன். V4 தான் கஷ்டம். என் அக்கௌண்ட்லேயே V4 எடுக்கலை, ஏன்னா ஐயோ சவுண்டாக இருக்கக்கூடியது. V4 நானே எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா விராஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. அதுக்கு எனக்கு ஹெல்ப்பர் வேணாம். ஐயோ பறக்க விட்றானே. ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த பேண்டிட் பயிரில் அடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் இழுத்துட்டே போயிட்டுருக்கானு. இந்த ஐலாண்ட் ரொம்ப காண்டேத்துது மக்களே. அடுத்த ஐலாண்டுக்கு நம்ம போட்டில் போகணும். போட் டிங்கியோ டங்கியோ ஏதோ ஒன்று சொங்கி. என்னங்க இப்போ ஹார்ட்ஸ் கிடைக்குது, அப்போ இன்னும் வேலண்டைன்ஸ் முடியலையாங்க? ஏதோ ஒன்றுங்க, 10ஆம் லெவலில் தாங்க நம்ம போவோம். அப்படியே நம்ம 10ஆம் லெவலுக்கு ஜங்கலுக்கு போவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், 10ஆம் லெவலுக்கு ஜங்கலுக்கு போய்ட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் கிடக்கான்னு பார்ப்போம். ராக்கெட் ஃப்ரூட் கிடந்தானே நம்ம எடுத்து சாப்பிட்றோம். ராக்கெட் ஃப்ரூட் கிரைண்டிங்க்கு ஒரு நல்ல ஃப்ரூட்டு தாங்க ஸ்டார்டிங்கில். ராக்கெட் ஃப்ரூட்டோட ஐஸு சாப்பு பிளேடு ஃப்ரூட் கூட ஓகே தான். பிளேடு ஃப்ரூட்டு கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ராக்கெட்டோட. இந்த பேண்டிட் அடிச்சிரும். பேண்டிட் அடிச்சுட்டு இருக்கோம். லெவல் 5 பேண்டிட். லெவல் 5 பேண்டிட்னா நம்ம லெவல் 1லேருந்தே அடிக்கிறோம். என்ன கதை கைஸ்? அப்போ நம்ம ஆல்ரெடி இவங்களோட ஸ்ட்ராங் தான். அப்போ நான் போய் டோ ஃபிளமிங்கோ அடிச்சுட்டு வரேன்டா. நான் உடுங்கடே, நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் கூட மோதுறீங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பிளாக் ஃப்ரூட்ஸ் லைவ் வரும் பார்த்துக்கலாம். என்னடா ஒரு லெவல் கூடல. சரி, நான் ஒரு லெவல் நான் ஜங்கலில் போய் ஏற்றுக்கிறேன். போட்டை கொடுப்பா தம்பி போட்டை கொடுங்க. டிங்கியோ சங்கியோ ஏதோ ஒன்று. போட்டை வாங்கியாச்சு மக்களே. அநியாயத்துக்கு ஸ்லோவாக போகுது. ஸோ இந்த பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டில் கைஸ் நான் செகண்ட் ஸ்வீப் போகும்போது ஒரு பாட் போடுவேன். அந்த பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது எடுக்கணுமா வேண்டாமான்னு. என்ன ரேஸ் எடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்துறேன். ஷார்க் ரேஸ் வேணால் ஷார்க் ரேஸ் எடுக்கிறேன். ஏஞ்சல் வேணா ஏஞ்சல் எடுக்கிறேன். கோல் வேணா கோல் எடுக்கிறேன்.
எந்த ரேஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ரேஸ் எடுப்பேன். இல்லாட்டா நிறைய மாட்டி மெசேஜ் வந்தால் கூட நான் எதுக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கோ அதுக்கு தான் நான் புரியுதா? ஓகே, நம்ம இப்போ ஜங்கிளுக்கு வந்துட்டோம். ஜங்கிள் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஜங்கிள் எப்படி சௌக்கியமா? இப்படி நல்லா இருக்கியா தம்பி? மங்கி தம்பி வாங்குங்க. அண்ணன் ஒரு அடி அடிச்சுட்டு போகிறேன். ஒரு அடி அடித்தாலே எனக்கு கிரைண்டிங் எக்ஸ்பி கிடைக்கும். மங்கி பல தள்ளி போட. எனக்கு தானே மங்கி. ஓலி பாட்டி கைஸ், பாருங்க கைஸ், நம்மள்ட்ட இருந்தே மங்கியை திருட வரான். எனக்கு ஒரு பிளாக் ஃப்ரூட் வேணும். மங்கி லூஃபி. அவ்வளோதான் கைஸ், நம்ம லெவல் 10 கைஸ். இப்போ நம்ம குவெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவோம். ஐயோ, மேலே வேறு போக மாட்டேங்கான். மேலே போ. ஐயோ ட்ரிபிள் ஜம்ப்புங்கிறதே கிடையாதுங்கிறே மறந்துட்டேனே. இங்கே ஜம்ப் பண்ண முடியுது. ஓகே, போலாம். மங்கி தான் எப்படியோ அடிக்க சொல்லுவான் அதானே? எஸ், ஓகே, மங்கியை அடிப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயாச்சும் ஃப்ரூட்டு கிடக்கான். இல்லை வெயிட் பண்ணுங்க. ஐயோ, மேலே போ. ஃப்ரூட் பிளாக் ஃப்ரூட், டெவில் ஃப்ரூட் ஏதாச்சும் இருக்கா? கண்ட்ரி ஃப்ரூட், எந்த ஃப்ரூட்டுமே இல்லை மக்களே. ஓகே, நம்ம இப்போ திருப்பி அவனுங்களை அடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த இதில் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 லெவலாச்சும் இப்போ பார்க்குறேன். ஓகே, ஒருத்தனை அடித்தாச்சு. செகண்ட் கைஸ், ஹெச்பி குறையுது கைஸ். மங்கி என்னடா குரங்கு மண்டியா என் கூட அடிக்கிற? நான்லாம் ஒரு டெவில் ஃப்ரூட்டு யூஸர் ஆக போகிறேன்டா வளர்ந்து. என் கூட அடிப்பியா? அவ்வளோ தீரம் வந்துடுச்சு உனக்கு. கைஸ் அடிக்கிறாங்க இவன். பாரு, நூபுன்னு நினச்சா அடிக்கிற மங்கி. ஓகே, நம்ம இப்போ இன்னும் போவோம். அடி. இந்த ஃபுல் மூனா? ஃபுல் மூன்லாம் இந்த இடத்துல தேவைப்படாதியா? தேர்ச்சிக்கு தான் தேவைப்படும். ஸ்கை ஐலாண்ட்லாம் எனக்கு இருக்கிறதுலே ஃபஸ்ட்டில் பிடிக்காத மேப்ஸ்னால் ஒரு 2 இடம் உண்டு. ஸ்கைலாண்டு, அப்புறம் இந்த மேக்மா வில்லேஜ். காண்டேத்தம். ஐயோ, நான் வேறு கொஸ்ட்டு முடிச்சிட்டேன்னு நினச்சி நல்லா அம்மா பண்ணுறேன். கைஸ், இவனுக்கு பிறக்கும் போது ஷார்க் கைஸ். இவன் லக்கு கைஸ் இவனுக்கு. சரி, நம்மளுக்கு அந்த லக்கு இல்லையே. ராக்கெட் ஃப்ரூட்டை வச்சுட்டு என்ன அட்ராசிட்டி பண்ணுங்க பாருங்க. போடாடி இவன் எனக்குடா. சரி, நீ அடிச்சுக்கோ தம்பி. நீ ஆடி ஃப்ரூட்டா அது? ஒயிட் க்ளவுட் போயிட்டியா? நானும் கோஸ்ட் ஃப்ரூட்டு நினச்சேன். கோஸ்ட் ஃப்ரூட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கோஸ்ட் ஃப்ரூட்டு தெரியுமா? அவங்கள பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் பிளாக் ஃப்ரூட்ஸே தெரில அப்படின்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஏன் தப்பு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிளாக் ஃப்ரூட் பார்த்தோன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் பார்த்தோன்னா ஒரு 1 பீஸ் டெவலப்டு கேம். இன்னும் உனக்கு விட்டு கொடுக்குறேன் போ. 1 பீஸ் டெவலப்டு கேம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி 1 பீஸை பற்றி தான் இருக்கும். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 1 பீஸ் தான். ஸோ என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியல, 1 பீஸில் இருக்கிற லாஜிக்ஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இருக்கும். டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே முழுகிற மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன ஆவீங்க? செத்துருவீங்க. ஹெச்பி குறையும். ஓகேவா? தண்ணிக்குள்ளே ஹெச்பி குறையும். ஸோ அதுதான் இதில் ஒரு வீக்னஸ். ஆனால் அதுலேயே தண்ணியில் நம்ம சர்வை ஆகிறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. லைக் ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டோன்னா தண்ணியில் நடக்க முடியும். புத்தா ஃப்ரூட்டு அவேக்கனிங் பண்ணோம். அதெல்லாம் நான் அவேக்கன் பண்ணாமல் நல்ல ஃப்ரூட்லாம் முடியும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இன்னொன்று மங்கி அடிப்போம் வாங்க. எங்கடா போனால் மங்கி மண்டையா என்ன இருக்கான்? இந்த வெயில் காலம் வந்தது தான் உடம்புலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். நானே இப்போ தொண்டை தண்ணி வற்றி போய் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கைஸ், இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே முடிக்க போகிறோம். ஐயோ என்னையோ இது? ஐயோ கைஸ், நிறைய லெவல் யார் இருக்கானா?
நாங்கள் 2xxp ஓல்டு கோட்ஸ்லாம் நான் இப்போ போடுறேன், ஒர்க்காதான்னு பார்ப்போம். ஓல்டு கோட்ஸ் கோட்ஸில் எங்கடா பண்ணோம், மறந்தே போயிடுச்சு கைஸ். கோட்ஸ் எங்கே பண்ணோம், கோட்ஸ் எங்கே பண்ணோம் மறந்துட்டேன். ஐயோ இங்கேயா என்ன இருக்கு, ரெடீம் கோடுக்கு போயிட்டு மேஜிக் பஸ் கைஸ் ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஓல்டு கோட் ஸ்டில் ஒர்க்கிங் ப்ளே. யாராச்சும் கோட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேஜிக் பஸ் கோடை யூஸ் பண்ணலாம். ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான். அண்ணன் தம்பி வள்ளல் எல்லாம் ஒன்று தான், ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறேன். யாரும் இது ஒரு ப்ரொமோஷன் என்று நினைக்க எல்லாம் ஒன்று தான், வேண்டாம். ஸோ இது ஒரு ப்ரொமோட்டிங் வீடியோ கிடையாது. என்னையா மங்கி போய் உழுகுற மங்கி, இப்படி அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னடா நீ ஏன் இப்படி ஆயிட்ட? ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ மங்கி. மங்கி உள்ளே வாடா, தண்ணிக்குள்ளே வாடா, தண்ணிக்குள்ளே நான் தான் ராஜா. ஆனால் இது தண்ணி இல்லை கேஸ், ஏதோ ப்ளூ ஸ்க்ரீன் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க மக்களே, இந்த ஒரு குவெஸ்ட் அடித்தோன்னே நான் இது ஆகணும். பாருங்கள்ல 16 லெவலு 20 லெவலுக்கு போகணும், போய் கொரிலாஸ் அடிக்கணும் மக்களே. கொரிலாஸ் ஓ மை கொரிலாஸ். ஸோ பிளாக் ஃப்ரூட் சீரிஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும் பிளாக் ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, யூஸ் போதா அப்படின்னு. ஸோ நம்ம 300 சப்ஸ் அடிக்கணும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் அடித்தா போதும் கைஸ், ஒருத்தர் அடித்தா மங்கி கொஸ்ட்டு முடிஞ்சிடும். எவனாச்சும் வரானான்னு பார்த்து அப்புறம் வந்து கீழே சுட்டுற போகிறான். அங்கே ஒருத்தர் வரான் கட்டானா வச்சுட்டு மங்கியை தான் கொல்ல வரானான்னு தெரில சத்தியமாக. மங்கி தான்டா. அண்ணா வேலைக்காகுதுண்ணா, சாரிண்ணா வேலைக்காகுதுண்ணா. கைஸ் நான் கட்டணவை தான் நியாயப்படி வாங்கியிருக்கணும், ஆனால் நான் 9வது லெவல்லையே மறந்து போய் இங்கே வந்துட்டேன். ஸோ யாராச்சும் கட்டானா இல்லைன்னு சொல்லி கோச்சிக்காமல் என்ன இருக்குது, பைரட் ஸ்டார்டர் ஐலாண்டில் வந்து விடும், அந்த ஐலாண்டில் தான் கட்டானா இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. காசு இருக்குது, ஆனால் எனக்கு வாங்குகிற விருப்பம் இல்லை, கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. என்னால் வாங்க கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனம். நான் சோம்பேறித்தனம், ஓகே சோம்பேறித்தனம். போ நம்ம இப்போ என்ன அடிக்க போகிறோம், யார் அடிக்க போகிறோம்? கொரிலாஸ். கொரிலாஸ் ஐ ஆம் கம்மிங். நம்ம தளபதி மாதிரி விஜய் டைலாக் கொடுத்துருக்கோம், சூப்பர். கொரிலா கிங்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை அடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு சங்கு ஊதிடுவான். அண்ணா கடப்பான கிரீடை வச்சுட்டான், அண்ணா கடக்கா பாருங்க. பெரிய கொரிலாவாக இருந்தால் அவன் கிங்கான். பெரிய கொரிலா ஆகிட்டு மண்டையில் ஒரு கிரீடத்தை வச்சு அவன் கிங் ஆயிடுவானான். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, கம்பி கட்ட கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. இப்போ ஐயோ என்ன இப்படி அடிக்கிற, என்ன ப்ரோ தப்பு ப்ரோ ஹீலாய்க்கிறேன் ப்ரோ, அடிச்சு கொடு ப்ரோ, அடிச்சு பாடா ஷப்பா பாப்பா. காம்பேக்ட் இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் மாற்றலாமா இல்லை இது ரேரஸ்ட் ஃபைட்டிங் ஸ்டைல் இந்த கேம்லேயே இதான் ரேரஸ்ட் ஃபைட்டிங் ஸ்டைல். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா திருப்பி இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் நான் அப்படியே வச்சுக்கவா இல்லாட்டா மாற்றணுமா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் இந்த அக்கௌண்ட் கொடுக்க போகிறேன், ஸோ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். என்னடா இன்னொன்று மூவ் வரலையாடா, அடப்பாவிகளா. ஓகே மக்களே, 21வது லெவல். கொரிலா கிங் உனக்கு எத்தனை லெவல் யாருக்காச்சும் தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க, நிர்வாகம் பொறுப்புள்ளை. ப்ளீஸ் ரேபிட் ரேஸ் ஒருத்தன் வந்து ஆட்டிய போட வைக்கிற மக்களே. என்ன அவனை அடி கொரிலா, என்ன அவனை அடி ஈஸி
ஈஸி கைஸ், ஈஸி ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. அடி அடி அடிச்சுக்கோ, நான் எதுவும் பண்ணல. சரி நான் அடிக்கிறேன்டே, போடே. நீ அடிச்சுக்கோ. அவ்வளோதான் நம்ம அடிச்சாச்சு, அவ்வளோதான். நம்ம தான் கெத்துண்டு நம்ம தான் மக்களுக்கு கெத்துண்டு. ஸோ கொரில்லா இங்கே வா. டேமேஜ் கவுண்டர் காணிக்கலையா? ஆமாம், டேமேஜ் கவுண்டர் காணிக்க மாட்டிருக்கு. மறந்தே போயிட்டேங்க டேமேஜ் கவுண்டர் ஆன் பண்ண. இல்லைங்க இப்போ ஆன் பண்ணிடுறேன். டேமேஜ் ஷோ என்ன இருக்குது, ஆனில் வச்சாச்சு. ஓகே, ஸோ இனிமேல் கட்டும். காட்டுத பாருங்க. நம்மளுக்கு எப்போவுமே ஓல்டு பிளாக் ரூட்ஸ் தான் கைஸ். ஓல்டு தான் கைஸ் கெத்து, நியூவில் வேஸ்ட்டு. ஓகே, லெவல் 25 வந்தாச்சு. என்னடா கொரில்லா குஸ்ட்டை காணும். கொரில்லா குஸ்ட்டை காணும் கைஸ் கொரில்லா குஸ்ட்டை காணும். எனக்கு கொரில்லா வேணும். நான் கொரில்லா கைஸ். இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன், ஆனால் கொரில்லாவை அடிச்சுட்டு தான் முடிப்பேன். ஸோ கவலைப்படாதீங்க, கொரில்லாவோட பவர் என்னென்னு காணிக்கிறேன். அவன்கிட்ட நான் சாப்பிட்றதுக்கு காணிக்கிறேன். அவன்கிட்ட குத்தாக வாங்குவேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன் கிரவுண்ட் ஸ்மாஷு பல்லாயிரம் தடவை யூஸ் பண்ணுவான். அதான் அவனோட ஸ்பெஷல் அபிலிட்டி. ஸோ அவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் கிரவுண்ட் ஸ்மாஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா லாங் ரேஞ்சிலேருந்து அடிங்க. அது கொரில்லா கிங்குக்கு லெவல் 20 போதுமா? டேய் இவ்வளோ நேரம் நான் 20 தான்றா இருந்தேன். நீங்கள் தான்றா. அப்போ கொரில்லா என்ன? டேய் எப்பண்டா மாற்றினீங்க? சொல்லவே இல்லைடா. கைஸ் ஏமாத்துறாங்க கைஸ். அப்படின்னா நான் முதலே கொரில்லா கிங் அடிச்சுக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அல்ட்ரா ஈடியட். ஓகே, இப்போ நான் கொரில்லா கிங் அடிச்சிட்டேன்னா ஒரு 30 லெவல் போயிடுவேன்னு நினைக்கிறேன். 30 லெவல் போயிட்டேன்னா நம்ம அடுத்த ஐலண்ட் தான். ஸோ பாஸ் ஃபைட்டுக்கெலாம் நம்ம கவலைப்படாதான். நம்ம டேமேஜ் கொடுத்தாலே போதும், நம்ம கில்ல வந்துடும். ஐயோ பாருங்க கைஸ், ஹெச்பியை குறைச்சிட்டான். இருக்கிறதுலே இவன் தான் ஈஸி. என்ன பாருங்க மக்களே, இருக்கிறதுலே இவன் தான் ஈஸியஸ்ட் பாஸு. இவனை இப்படி ஹெச்பியை குறைச்சிட்றான். பப்பா ஐயோ. ஸோ இப்படி தூரம் வந்தீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து தப்பிச்சிருவீங்க. அடி ஒரு ஷாட்டு 24 டேமேஜ். 55 செத்துட்டோம். நம்ம பாஸ்லாம் டப்புன்னு ரீஜென்ரேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம டப்புன்னு பாஸ் அடிக்கணுங்க. இல்லாட்டா அவனுங்க டப்புன்னு ரீஜெனரேட் ஆகிட்டு நம்மளை கொண்டுருவானுங்க திருப்பி. அதுதான் ஒரு விஷயம். ஆனால் ஒரிஜினல் ஒலிம்பிக்ஸில் ரீஜென்ரேட் ஆகிறது எத்தனை எபிசோடு எத்தனை ஆர்க் இழுக்குன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். இத்தனையும் ஆர்க்கெல்லாம் இழுக்கும். கொரில்லா என்ன கைஸ் பிளாக் மேன் ஆகிட்டான். ஓ இப்போ நீ கொரில்லா இல்லையா, பிளாக் ஷீப்பா? ஹூ இஸ் தட் பிளாக் ஷீப்? இட்ஸ் யூ கைஸ். நம்ம இப்போ நீச்சல் அடிக்கிறோம். என்கிட்ட இப்போ எந்த டெவில் ஃப்ரூட்டும் இல்லாதனால நான் இப்போ நீச்சல் அடிக்கிறேன். இல்லாட்டா சத்தியமாக அடிச்சிட முடியாது. இப்போ கிரவுண்ட் ஸ்மாஷ் அடிப்பியா? இல்லை, அடி. அவ்வளோதான் அடி. கிரவுண்ட் ஸ்மாஷ் அடிக்கிற விட நம்ம ரீஜென்ரேட் பண்ணிட்டு அவனை அடிப்போம். நான் ஃபஸ்ட்டு பிளாக் ரூட்ஸ் விளாண்டது 2024 4 5 இல்லை 4 தான் 2024 விளையாட ஆரம்பித்தேன். ஸ்டில் ஐ எம் அ ப்ரோ பிளேயர் கைஸ். ஓகே, ஐ எம் அ ப்ரோ பிளேயர். நான் ஒத்தைக்கே இப்போ நான் அடிக்க போகிறேன் கைஸ். இப்படி ஏனிலாம் இருக்கும் இதில் கைஸ். ஏனி ஸ்லிப்பாக்கி விட்டுருச்சு கைஸ். என்ன இதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஓகே, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஐயோ போ வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம பாஸ் அடித்து முடிக்கிற போகிறோம். ஏன்னா அவனுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குது மக்களே. கம்மியாக இருக்குது கம்மி இருக்கிறதுல அவனுக்கு கம்மியாக இருக்குது கைஸ். முடிச்சு கைஸ். இந்த கொரில்லா ஹாக்கி யூஸ் பண்ணுறானா தெரியல எனக்கு. பிளாக் ஃப்ரூட்ஸில் எனக்கு தெரிஞ்ச வர ஒன் பீஸில் இந்த ஜங்கிள் மட்டும்தான் அவங்க ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே இது டோஃப்ளெமிங்கோட இடத்த கூட அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிங்டம் ஆஃப் ரோஸ்ன்னு சொல்லி செகண்ட் சீல இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது ஃபஸ்ட் சி. மொத்தம் 3rd சி வர உண்டு. 4th சி வரப்போதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க.
உண்மையாவா பொய்யான்னு தெரில. ஓகே, நம்ம முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு. மொத்தம் ஒரு புது ஸ்கில் அன்லாக் இருக்குது. நியூ ஐலாண்டு போயாச்சு. இதான் அந்த புது ஸ்கில்லு. ஓகே, ஸோ வாங்க நம்ம இன்னும் 20 லெவல் வேணும் நமக்கு. ஸோ ஓகே கைஸ், வாங்க இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஒரே ஒரு நிமிஷம், வீடியோக்கு ஒரு நல்ல போஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு போஸ் தெரியும் எங்கே நம்ம வீடியோ முடிக்கிறோன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு அப்படி இங்கே போயிட்டு காச்சா பக்கத்தில் நம்ம முடிக்கலாமா? இல்லை இப்படி முடிச்சுப்போம். ஃபேஸும் ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொன்று நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Luffy Tamil Gaming. Bye guys, please out.